வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Vivo Y22 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். Vivo Y22 பார்த்தீங்கன்னா மிட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோன், விலையும் கம்மியாக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் என்ன, இந்த ஃபோனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கடைசியாக பார்த்தலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், நம்மக்கிட்ட Vivo Y22 இருக்குது. பாக்ஸே வந்து சூப்பராக இருக்குது, ஃபோனும் வந்து அதை விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட பின்னாடி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 50 மெகா பிக்சல் ரியல் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் நைட் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற மாடல் பார்த்தீங்கன்னா 4GB and 64GB வேரியன்ட். லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo Y22. பாக்ஸை ஓப்பன் பண்ணனே ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கிளியர் கேஸ், யூசர் கைட், வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு 25 watts, ஒரு 35 watts கொடுத்துருக்கலாம். பட் 18 watts அப்படிங்கிறதே ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் தான். ஒரு சைடு USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் இருக்குது. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் சைடில் வச்சுருவோம். Vivo Y22 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Vivo Y22 உடைய அப்பியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு 3D ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து அப்படியே கிளிட்டர் ஆகுது. அண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா அழகாக 2 பெரிய கேமராஸ் மாதிரி இருக்குது. பார்க்குறக்கு iPhone 12 மாதிரியே இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து அவ்வளோ வெயிட்டாக இல்லை. இப்போ வந்து Vivo Y22 வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். ஃபோன் ஆன் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சிம் ட்ரே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மெமரி கார்டும் போட்டுக்கலாம். டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த விதமான ஒரு பட்டன்ஸும் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே மட்டும்தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.55 inch கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா Vivo Y22ல் IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, IP5X டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மழையிலலாம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பயப்பட வேணாம், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தண்ணி வந்து உள்ளே போகாது. இந்த IP ப்ரொடெக்ஷன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து மிட் செக்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செக்மெண்ட்லாம் தரமாட்டாங்க. ப்ரீமியம் மொபைல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ், இது மாதிரி விலை ஜாஸ்தியான மொபைல்ஸ்லாம் தான் தருவாங்க. பட் இதில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். Vivo Y22 சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகவே இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு கலர்ஸ்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. IPS LCD டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை. ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்குமோ அந்த அளவுக்கு கிளியராக இருக்குது இண்டோரில். அண்ட் இப்போ வந்து நம்ம OS எப்படி இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Vivo பொறுத்த வரைக்கும் OS பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்போ வர ஃபோன்ஸ்லாம் வந்து ஃபன் டச் OS 12ஓட வருதுங்க. இது வந்து ரொம்பவே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி OS அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12ஓட தான் வருது. அதுதான் இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு 12ல் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4GB ரேம், பட் நீங்கள் வந்து ஒரு 1GB மெமரியை வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் இருக்குது இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 64GB மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 GHz ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஓவரால் உங்களுக்கு வந்து மிட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம Vivo Y22 உடைய கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். 50 மெகா பிக்சல் PDAF கேமரா கொடுத்துருக்காங்க. எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 1080p வரைக்கும் ஷூட் பண்ணலாம், 30 frames per secondலங்க. அது இல்லாமல் டூயல் LED ஃப்ளாஷ் வேறு கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலாக இருந்தாலும் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து 1080p வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து FM ரேடியோ இருக்குங்க. ஓவரால் பேட்டரி அண்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 18 watts கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்ல ஃபோன் நீங்கள் வந்து விவோவில் எதிர்பார்த்துருக்கீங்க, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக Vivo Y22 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்க்கறதுக்கு இந்த டிசைன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கிஃப்ட் வாங்குறவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த ஃபோனை பார்த்தோன்னே. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபோன். ஓகே, Vivo Y22 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? Vivo Y22 பார்த்தீங்கன்னா 14,499லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. வேரியண்ட் அண்ட் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லுமே Vivo Y22 எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணிக்கலாம். Vivo Y22 உடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மிட் செக்மெண்ட்ல Vivo
Y22ல என்னென்ன ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ப்ளஸ்ஸாக இருக்குங்க. 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஏஐ சப்போர்ட்டட் கேமரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஐபி ப்ரொடெக்ஷன், டஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் ரெசிஸ்ட் ஆகிற அளவுக்கு இல்லைனாலும் மழை அப்போல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் தண்ணினால எந்த பாதிப்புமே வராது. அதே நேரத்தில் டஸ்ட்டு, இப்போ வந்து நீங்கள் அடிக்கடி வெளியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா சில ஃபோன்ஸ்லாம் என்ன ஆகும்னா கிளாக் ஆகி இங்கே இயர்பீஸ் வந்து கேட்காம போயிடும், இல்லைனா மைக் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஒர்க் ஆகாது, சார்ஜிங் சாக்கெட் வந்து ஒர்க் ஆகாது. இதில் வந்து டஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் ஓவரால் உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ளஸ் தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அப்பியரன்ஸ் வந்து அமேசிங்காக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,499 தான். ஸோ மிட் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல மொபைல். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லுமே Vivo Y22 உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.